ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம. ஓம் நமோ குரு பிரம்ம புஜிதம் குவலய சரண சங்கல்பிதம் சாமர நயன கிருஷ்ணம் பிரசன்ன வதன மதுர வாசகம் மங்கள ரூபம் மானச அனுகிரக தபசம் பவித்ரம் பரமானுகிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அறிநிலை யோகி பாடத்திட்டம் முடிச்சுட்டு இப்ப இளநிலை யோகி பாடத்திட்டத்துல வியாசகீதை என்கின்ற ஸ்ரீமத் பகவத்கீதை பார்த்துட்டு இருக்கோம். இது 50வது வகுப்பு. போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. 50வது வகுப்பு வந்ததே தெரியல. குருதேவர் அதை ரொம்ப சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு. போன வகுப்பு ஞான பாரதம் மற்றும் பகவத்கீதையோட அறிமுகம் பார்த்தோம். இன்னைக்கு பகவத்கீதையில அர்ஜுன விஷாத யோகம் 9 அத்தியாயம் பகவத்கீதையில இருக்குது. இன்னைக்கு முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகம் பார்க்கணும். பொதுவா இலக்கியங்கள் அறிவு, மனித அறிவை 2 வகையான அறிவா நான் பாக்குறேன். ஒண்ணு இலக்கிய அறிவு, இன்னொன்னு யோக அறிவு. மகாபாரதத்தை எழுதியவர் மகரிஷி வியாசர். ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி முனிவர். இவங்க 2 பேரும் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எழுதுனாங்கன்னா அது பர அறிவு, வாலறிவு. இப்ப அந்த அற்புதமான அந்த இலக்கியங்களுக்கு உரை எழுதினவங்க பிற்காலத்துல அது இது 2ம் சமஸ்கிருதத்துல இருந்து, அது சமஸ்கிருதத்திலயும் சரி மற்ற மொழிகள் தமிழ்லயும் அது உரை எழுதுறவங்க அதிகபட்சமா அவங்களுடைய இலக்கிய அறிவு வச்சுதான் அதை எழுதுனாங்களே தவிர அதை எழுதுனவங்க யாரோ யோகிகளோ ஞானிகளோ இல்லை. எப்படி நம்மளால இதை தீர்மானமா சொல்ல முடியுதுன்னா, மகாபாரதத்துல மகரிஷி வியாசர் நிலைநிறுத்தத்து யோக தத்துவத்தை பகவத்கீதையில, அதே மாதிரி ராமாயணத்துல யோக வசிஷ்டத்துல வால்மீகி முனிவர் நிலைநிறுத்தத்து யோகத்தை. இந்த 2 முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு தன்னுடைய இலக்கிய அறிவு, மொழி அறிவு, இலக்கணம் இதை வச்சு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய கற்பனை திறனால அந்த கதையை வளர்த்துக்கினே போய் தான் எல்லாரும் உரை எழுதுனாங்களே தவிர அதுக்கு யோக தத்துவத்தை யாரும் விளக்கல. இப்ப நான் இந்த வகுப்பு எடுக்கிறேன், என்னால இந்த பாடத்திட்டத்தை எடுக்க முடியுதுன்னா எனக்கு இலக்கண அறிவு இல்லை, இலக்கிய அறிவு இல்லை, மொழி அறிவு இல்லை. ஆனா எனக்கு இருக்கிறது யோக அறிவு. என் குருதேவரிடம் கற்றுக்கொண்ட, என்னோட குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகளிடம் கற்றுக்கொண்ட இந்த தெய்வீகமான அற்புதமான கலையை பல ஆண்டு காலம் நான் பழகியதால இந்த பாடத்திட்டத்தை என்னால் எடுக்க முடியும். ஏன்னா இந்த யோக அறிவுக்குள்ள எல்லா அறிவும் அடங்கி போயிடும். இதே யோக அறிவு முதிர 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 என்ன ஆகுதுன்னா அது வாலறிவா மாறுது. இப்ப எனக்கு இருக்கிறது யோக அறிவு தான். ஆனா மகரிஷி வியாசர் ஒரு இலக்கியத்தை உருவாக்குனார், வால்மீகி உருவாக்குனார், குருதேவர் இதுக்கெல்லாம் உரை எழுதி அந்த கதைகளை சில திருத்தங்கள் போட்டார்னா அது வாலறிவு. இந்த யோக அறிவு வளர 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 அதோட முதிர்ச்சி என்னன்னா வாலறிவு. இந்த வாலறிவை தான் வள்ளுவர் கற்றதனால் லாய பயனன்கள் வாலறிவன் நற்றா தொழாக்கி. நம்ம எவ்வளவு படிச்சிருந்து எவ்வளவு கலைஞானங்களை படிச்சிருந்தாலும் அந்த வாலறிவான ஞானிகளுடைய திருவடியை சரணடையாதால இதனால எதுவும் பயனில்லை அப்படின்றாங்க. ஏன்னா அந்த வாலறிவுக்குள்ள எல்லாமே அடங்கி போகுது. இலக்கணம், இலக்கியம், மொழி, ரசாயனம்,
பௌதீகம், புவியியல், வானியல் எல்லா கலைஞானங்களும் அடங்கி போகின்ற எல்லா கலைஞானங்களும் கொடுக்கக்கூடிய அறிவு வாழ. அந்த வாழ அறிவு அந்த அளவுக்கு அந்த அறிவு வர்றதுக்கு எது காரணமா இருக்குன்னா யோகம்தான் காரணமா. சாதாரணமான இருக்கிற நிலையில இருக்கிற மனிதர்களால தன் அறிவை ஒரு நிலைக்கு மேல வளர்த்துக்க முடியுது. காரணம் இந்த உலகியல் விஷயங்களோட தொடர்புபட்டு இருக்கிறவங்க இந்த உலகியல் விஷயங்களை பற்றியே சிந்திக்கிறாங்க. இந்த உலகியல் விஷயங்கள்லாம் தாண்டி போகும்போது அங்க நற்குணத்துக்கு போயிட்டு நம்ம போன வகுப்புல பார்த்தோமே, அந்த நற்குணத்திலேயே நிலைத்து நிற்கும்போது சற்குணம் வரும்பொழுது எல்லாம் விளங்கி. அப்பேற்பட்ட அந்த வாள் அறிவு குருதேவரோட ஞானம். அந்த ஞானத்தாலதான் நமக்கு இந்த ஞான பாரதம், ஞான ராமாயணம் கிடைச்சிருக்கு. மகரிஷி வியாசர் என்ன எதை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரோ அது அப்படியே நமக்கு ஞானமா இருக்கும். பகவத்கீதையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா உலகத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிற நூல்கள்ல, ஆன்மீக நூல்கள்ல அதிகமா மொழிபெயர்க்கப்பட்டிருக்க நூல் எது அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த கிறிஸ்துவ நூல் பைபிள். கிட்டத்தட்ட 2000 மொழிகளுக்கு மேல மொழிபெயர்க்கப்பட்டிருது அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா அந்த மொழியை வளர்க்கறதுக்காக அவங்க எடுத்துக்கொண்ட சிரமம். மொழியை வளர்க்கணும், அதுக்காக அதை மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குரான், அது கிட்டத்தட்ட 100 மொழிகளுக்கு மேல 100-400 மொழிகளுக்கு மேல மொழிபெயர்க்கப்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுடைய பகவத்கீதை. பகவத்கீதையை ஏன் மொழிபெயர்ப்பு பெற்றாங்கன்னா அந்த பகவத்கீதையில இருக்கிற அற்புதத்தை வச்சு, அதுல இருக்கிற ஞானமான விஷயங்களை வச்சு அதை மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. இதுக்கு உதாரணமா இந்தியாவில ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்து நிற்கும் பொழுது கிழக்கு இந்தியா கம்பெனி பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்றாங்க. ஆங்கிலேயத்தில் அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணும்போது அது வாரன் சேஸ்டிங் அப்படின்றவர் அதுக்கு அணிந்துரை எழுதுறார். அவர் சொல்றாரு, அந்த வாரன் சேஸ்டிங் ஒரு அணிந்துரையில் சொல்றார், இங்கிலாந்து தேசம் ஒரு காலத்தில் இந்தியாவை இழந்துடலாம். இங்கிலாந்து தேசம் ஒரு காலத்தில் இந்தியாவை இழந்துடலாம். ஆனால் பகவத்கீதை இழக்காமல் தன்னுடன் கொண்டு செல்லுமானால் இங்கிலாந்து தேசம் என்றென்றும் புனித உள்ள தேசமாக இருக்கும் அப்படின்னு போட்டு கீழே கையெழுத்து போறார் வாரன் சேஸ்டிங். எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஒரு மொழி அதை மொழிபெயர்ப்பு செய்யும் போது அதுல இருக்கிற தத்துவங்களை தெரிஞ்சு நான் சொல்றேன். இங்கிலாந்து தேசம் ஒரு காலத்தில் இந்தியாவை இழந்துடலாம், ஆனால் பகவத்கீதை இழக்காமல் தன்னுடன் கொண்டு செல்லுமானால் இங்கிலாந்து தேசம் என்றென்றும் புனித உள்ள தேசமாக கருதப்படும். பகவத்கீதைக்கே அப்படின்னா பகவத்கீதை எழுதின மெய்ஞானிகள் வாழ்ந்த பூமி. அதனாலதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு பி an Indian. I want to be an Indian because India is the land where man becomes God and God becomes man. கடவுள் மனிதனாக வருவது, மனிதன் கடவுளாக மாறுவது இந்த இந்திய மண்ணில் தான். அதனால நான் இந்தியனாக பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. மகரிஷி வியாசர், பிரம்மஞானி மகரிஷி வியாசர், வால்மீகி முனிவர், சித்தர் சிவவாக்கியர், தவஞானி திருமூலர், இவங்க வழியிலே குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பந்தி சுவாமி அவங்க படைத்த படைப்புகள். அப்படிலாம் குருதேவர் வியாசகீதைக்கு உரை விளக்கம் எழுதும் போது மகரிஷி வியாசருக்கு சமர்ப்பணம் பண்றார். வியாசனே விண்ணின்று இழுந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு மானுடனாக்கி அவனை தெய்வமாக்க திட்டமிட்ட திரிகால ஞானியே. அந்த சமர்ப்பணத்தை பார்க்கணும். வியாசனே விண்ணிருந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு மானுடராக்கி அவனை தெய்வமாக்க திட்டமிட்ட திரிகால ஞானி. வரலாறும் காலமும் உருவத்தை வளைந்து வைத்துக் கொள்ளவில்லை. வரலாறும் காலமும் உன் உருவத்தை வரைந்து வைத்துக் கொள்ளவில்லை. ஆயினும் நீ ஒரு சித்த புருஷனாய் இந்த அகல்வெளியில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ எழுதி வைத்து விட்டு போன ஏடுகளில் கால வெள்ளம் கரையேற்றி நிறுத்தி வைத்த நிதர்சனங்களை நான் தரிசிக்கிறேன். நீ எழுதி வைத்து விட்டு போன ஏடுகளில் கால வெள்ளம் கரையேற்றி நிறுத்தி வைத்த நிதர்சனங்களை நான் தரிசிக்கிறேன். அந்த தரிசனத்தை தரணிக்கு பரமறிந்து காட்ட நான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் சிறு கீரல் தான் இந்த வியாசகீதை உரை விளக்கம். வியாசகீதை உற விளக்கம் உன் வாழும் கீர்த்திக்கு
என் குருதேவரோட அருள் ஆசைகளோட சமர்ப்பணம், வேறுபட்ட ஒரு சமர்ப்பணம். ஸ்ரீ குருதேவா தனக்கு தானே சமர்ப்பணம் பண்ணிக்கிறார். என்ன நடக்குது? தனக்கு தானே சமர்ப்பணம் பண்ணிக்கின்னு வியாசகீதை எழுத ஆரம்பிக்கிறார். அர்ஜுன விஷாத யோகம் 9 யோகம் இருக்கு, 9 அத்தியாயம். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனுக்கு வர கலக்கம், இது அர்ஜுனனுக்கு மட்டும் வர கலக்கம் இல்ல, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வர கலக்கம். இந்த கலக்கத்துக்கு மகரிஷி வியாசர் என்ன விடை கொடுக்கிறார்? உண்மையாலுமே அதை இதை கேட்கும் போது, இந்த கீதை உபதேசத்தை கேட்கும் போது ஒரு மனிதனுக்கும் அந்த கலக்கம் போகுமா? அதுதான் பகவத்கீதை. என்ன சொல்ல வர்றார் மகரிஷி? கண்ணன் தூது போய் பாண்டவர்கள் கிட்ட தூது போய், அதாவது சாரி கௌரவர்கள் கிட்ட, கண்ணன் வந்து கௌரவர்கள் கிட்ட தூது போய் எவ்வளவு தூரம் இறங்கி இறங்கி பேசி பாக்குறான். பாதி ராஜ்யத்தை கொடுப்பா, எடுத்த உடனே கேட்கறான். பாதி ராஜ்யம் முடியாது. சரி 5 பேருக்கு 5 கிராமங்களையாவது கொடு, அதுவும் முடியாது. 5 பேருக்கு 5 வீடுகளையாவது கொடு, அதுவும் முடியாது. இறங்கி 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 போய் கேட்டு, அது போர் ஒண்ணுதான் முடிவுன்னு துரியோதனன் இருந்தான். முடிஞ்சா போருக்கு வா, இல்ல மீண்டும் காட்டுக்கு போ. கண்ணன் தூது போய் அன்னையில இருந்து 18வது நாள் போர் தீர்மானமாகுது. காரணம் இது எந்த நிபந்தனைக்கும் ஒத்து வரல, போர் தான் முடிவுன்னு இருக்கிறான் துரியோதனன். 18வது நாள் தீர்மானத்தை பண்ணிக்கின கண்ணன் வரா. வந்ததுல இருந்து போருக்கான எல்லா வேலைகளும் நடக்க ஆரம்பிச்சு. 16வது நாள், 15 நாள் நடக்குது, போருக்கான வேலைகள் நடக்குது. 16வது நாள் போர்க்களத்துல எல்லா படைகளையும் எடுத்து வந்து நிறுத்துறாங்க. தேர்ப்படை, அந்த போருக்கு தேவையான வாள்கள், ஈட்டிகள், பானங்கள், குருபானங்கள் எல்லாம் வருது. அங்கங்க கூடாரம் அமைக்கிறாங்க. ஏன்னா மருத்துவம், அங்க போர்க்களத்துல அடிப்பட்டவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கு, இந்த மருத்துவ சிகிச்சை அந்த போர் ஆரம்பிக்கும் போதுக்கு என்னென்னலாம் அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் அங்க பேசப்படுது. போர்ல வந்து 2 பக்கமும், கௌரவர் பக்கமும் பாண்டவர் பக்கம், யாருக்கு அடிபட்டு இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும். அதுக்கான மருத்துவர்கள், செவிலியர்கள், கூடாரம் எல்லாம் அமைக்கப்படுது 16ஆம் நாள். அதே மாதிரி போர்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு அங்கங்க பெண்கள் கூடாரங்கள் அமைக்கிறாங்க. இந்த வேலை எல்லாம் பரபரப்பா நடந்து இருக்குது 16வது நாள்ல. 17வது நாள் கௌரவர்களும் பாண்டவர்களும் பெரியோர்களிடம் ஆசி பெறத்துக்கு போறாங்க. துரியோதன் வந்து தன்னுடைய தாய் காந்தாரியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு போறான். அந்த அம்மா அழுகுறாங்க. துரியோதனா, நான் எவ்வளவு கேட்டேன், ஏன்டா இப்படி பண்ற? இந்த போர் அவசியம் தானா? பாண்டவர்கள் என்ன பாதி ராஜ்யத்தை தான் கேட்கறானுங்க, பாதி ராஜ்யம் இல்லாட்டி போது 5 வீடுகளை கேட்கறானுங்களா, 5 கிராமங்களையாவது கேட்கறானுங்க. இந்த போரே ஒண்ணு முடிவுன்னு இருக்கிறியாடா, நியாயமாடா? என் நிலைமை யோசிச்சு பார்த்தியா? 100 பிள்ளைகளை இழந்துட்டு என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் என்னால பூஜைக்கு போக முடியல. பூஜைக்கு போனா பிணமெறிகிற வாடகை வருது. தூங்கினா பெண்கள் எல்லாம் தலைவிரித்து ஓடி வர மாதிரி இருக்குது. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சியா துரியோதனா? இப்ப ஆசீர்வாதம் வந்திருக்கு போருக்காக, நான் என்ன உனக்கு ஆசீர்வாதம் பண்றது, என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்றது? ஒரு மனிதனுக்குள்ளேயும் தெய்வம் இருக்குது. மகரிஷி ஒரு இடங்கள்லயும் அவர் சாதாரணமா கொண்டு வரல. அங்க என்ன சொல்ல வர்றாங்க? துரியோதனனுக்கு எல்லா மனிதனுக்குள்ளயும் அந்த தெய்வம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த கடவுள் எங்கேயோ கோயில்ல இருக்குது, எங்கேயோ வெளியில இருக்குன்னு நினைக்கிறோம். அது நமக்குள்ளே இருக்கு. ஒரு மனிதனும் அந்த ஒரு காரியம் பண்ணும் பொழுது அந்த தெய்வத்தோடைய குரல் கொடுத்துட்டே இருக்கு. அது தீய காரியமா தான் நம்மளை எச்சரிக்கை பண்ணினே இருக்கு. ஒரு தடவை எச்சரிக்கை பண்ணுது, 2 தடவை எச்சரிக்கை பண்ணுது, 3 தடவை எச்சரிக்கை பண்ணுது. ஆனா அந்த தெய்வத்தோட குரலுக்கு இவன் செவி சாய்க்காத போது என்ன ஆகுதுன்னா, அந்த தெய்வம் அமைதியாகி போகுது, மௌனமாயி போகுது. அந்த தெய்வம் அமைதி ஆயிடுச்சுன்னா, அந்த அமைதியான போன தெய்வமா வாழற மனிதர்களை தான் நாம அஞ்ஞானிகள். காரணம், தெய்வத்தோட குரல் அவங்களுக்கு கேட்கறது இல்லை, என்ன செய்யறோன்னே தெரியுது. அந்த தெய்வத்தோட குரலுக்கு கொஞ்சமாக செவி சாய்ச்சிருந்தானா துரியோட அடுத்த கடத்துக்கு போயிருப்பான். ஆனா அந்த தெய்வம் அவனுக்குள்ளே அமைதியாகி போச்சு, மௌனமாயி போச்சு. உனக்கு வேற வழி இல்லை, நீ பாவத்தை அனுபவிக்க தயாராயிட்ட. நமக்குள்ளே இருக்கிற சித்தம், கடவுள் நமக்குள்ளே இருக்குது. மனமாயை மாயை மாய மயக்கம், மனமாயை தன்மாயை மற்றொன்றும் இல்லை, பிணை மாய்வதில்லை பிதற்றமும் வேண்டாம், தனை ஆய்ந்திருப்பதை தத்துவம் தான். அவஞானி திரும்பும்.
மனம், இந்த மனம் போன போக்குலயே நீ போனா புலன்கள் ரொம்ப கொடூரமானது, வாழ்க்கையை சீரழிச்சிடும். இந்த மனம் என்ற அந்த மாயை ஒதுக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா, தனை ஆய்ந்திருப்பதே தத்துவம். அந்த கடவுள் எங்க இருக்கிறானா உனக்குள்ளே அந்த ஆய்வு ஆரம்பிச்சுக்கோ. உனக்குள்ளே ஆய்வு ஆரம்பிச்சு அந்த கடவுள் உனக்குள்ளே இருக்கிறது தெரியுன்றார் திருமணம். அப்படி தனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தோடைய குரலுக்கு செவி சாய்க்காத துரியோதனன் இன்னைக்கு தாயினுடைய உபதேசங்கள், தந்தையினுடைய உபதேசங்கள், பெரியோர்களோட உபதேசங்கள் எதுவுமே அவன் காதல விடல. காரணம் அவனுக்குள்ளே இருக்கிற தெய்வம் அமைதியாயிடுச்சு. அந்த தெய்வம் அமைதியாயிட்ட போது அங்க அதர்மத்தினுடைய செயல்பாடுகள் தான் அதங்க காமிக்கிறாரு. காந்தாரி அழுகுறாங்க, வந்துடுறான். பாண்டவர்கள் அடுத்தது ஆசீர்வாதம் போறாங்க காந்தாரி கிட்ட. தேம்பி அந்த அம்மா அழுகுது. என்ன ஆசீர்வாதம் பண்றது? யாருக்கும் எந்த ஆசீர்வாதம் பண்ணல, வந்துட்டாங்க. திருப்பி குந்தி தேவி கிட்ட எல்லாரும் போறாங்க. அந்த அம்மாவும் யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணல. திருதாஷ்டிரன் யாரையும் பார்க்கவே விரும்பல. என்னை பார்க்க வராதிங்கப்பா யாரும் அப்படின்னு சொல்லிட்டு 17வது நாள்ல இவங்க எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. அதே 17வது நாள்ல மகரிஷி வியாசர் திருதாஷ்டிரனை பார்க்க வர. யாரு? இந்த இலக்கியத்தோட கர்த்தா, இந்த இலக்கியத்தை உருவாக்கியவர், தனக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ தன்னுடைய கதாபாத்திரத்தை உள்ள கொண்டு வர திருதாஷ்டிரனை பார்க்க வராரு. பொறுப்பற்ற பிள்ளைகளை வளர்த்துட்டியப்பா. மகரிஷி வியாசர் வர, திருதாஷ்டிரன் பேசுறார். ஒரு பொறுப்புள்ள தந்தையா நீ இல்லாததால என்னோட குலநாசத்துக்கு நீயே காரணமாயிட்ட திருதாஷ்டிரா. ஒரு பொறுப்புள்ள தந்தை 1000 மாசான்களுக்கு சமம். ஒரு பொறுப்புள்ள தாய் 100 அமைச்சர்களுக்கு சமம். ஒரு பொறுப்புள்ள மகன் இவர்கள் இருவருக்கும் சமம். ஒரு பொறுப்புள்ள தந்தையா இல்லாம அவன் தப்பு செய்யும் போதெல்லாம் நீ ஒண்ணுமே கேட்கலையா அவனை. அதனால உன்னோட குலநாசத்துக்கு நீ காரணமாயிட்ட திருதாஷ்டா. மகா பிரபுவே என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிருக்கன்னு கால கதறான் திருதாஷ்டன். உன்னை நான் மன்னிக்கிறது, மன்னிக்காம இருக்கிறது, தண்டிக்காம இருக்கிறது இங்க வேலையே இல்லை. அந்த கடவுள் உனக்குள்ளே இருக்குது திருதாஷ்டா. அந்த கடவுளோட குரலுக்கு நீ செய் சாய்க்காத காரணத்தால இன்னைக்கு பெரிய துன்பத்துக்கு ஆளாயிட்ட. சாவும் வரை இந்த துன்பத்தை நீ அனுபவிச்சுதான் வரணும். சின்ன வயசுலயே பாண்டவர்களும் கௌரவர்களும் சின்ன வயசா இருக்கும் போது துரியோதனன் என்ன பண்ணான்? பீம சாப்பிட்ற சாப்பாடுல விஷத்தை வச்சு அவனை ஆத்துல தூக்கி போட்டான். அப்பயே நீ அவனை கண்டிச்சிருக்கணும், ஆனா விட்டுட்ட. சரி, அவனை அப்ப கண்டிக்கலன்னா பரவாயில்ல, சின்ன பையன், சரி கண்டிக்காம விட்டுட்ட. பின்னாடி அரக்கு மாளிகையில நடந்த கொடுமைக்கு துரியோதன, கர்ண, துச்சாதன, சகுனி இவங்களெல்லாம் விசாரணை பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவோம். அதையும் பண்ணல. அவங்க பண்ண தப்புக்கு நீயும் உடந்தையா போயிட்ட. அதே மாதிரி துரியோதனோட நடவடிக்கையை பார்த்து கிருபாச்சாரியார், குலகுரு கிருபாச்சாரியர் வெளியே போனார், அப்பயும் அமைதியா இருந்த. விதுனர் வெளியே போனார், அப்பயும் அமைதியா இருந்த. இப்பெல்லாம் நீ அந்த நேரத்தெல்லாம் உன் பிள்ளையை நீ கண்டிச்சதா நீ இவ்வளவு பெரிய குலநாசத்துக்கு ஆளாயிருப்பியா? புத்திர பாசம் எல்லாத்தையும் உன்னை தடுத்துருதா? பரத தேசம் வம்சம் இன்னைக்கு அழியுதுன்னா அதுக்கு நீதான் காரணம் திருதாஷ்டிரா. அழுகுறான். மகரிஷி வியாசர் வந்து அப்படி கேட்கிறார். சரி, நாளைக்கு இந்த குலநாசம் நடக்க போகுது, போர் நடக்க போகுது, இதை நீ பாக்கத்தனா உனக்கு தெய்வீக பார்வை தரேன், பாத்துக்கோ அப்படின்றார். பிரபுவே பிரபுவே, இந்த கொடுமையான அந்த அந்த குலநாசத்தையும் அந்த கொடூரையும் பார்க்கறதுக்கு தானே எனக்கு பார்வை கொடுக்கணும். எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்போ நீ கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புள்ள தந்தையா இல்லாம நீ இவ்வளவு பெரிய குலநாசத்துக்கு காரணமாயிட்ட. சரி, உனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, சஞ்சயனுக்கு கொடுக்குற தெய்வீக பார்வை, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுவான், கேட்டு தெரிஞ்சுக்கோ. நாளைய வரலாறு உன்னை பத்தி என்ன சொல்ல போகுதுன்னு தெரியாம நீ பண்ணிட்ட. நாளைய வரலாறு சொல்ல வேண்டிய விஷயங்கள் ரொம்ப கொடூரமா இருக்கும், அதை சந்திக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வியாசர் கிளம்பிடுறாரு. சஞ்சயனுக்கு வந்து தெய்வீக பார்வை கொடுக்குறாரு. அங்க நடக்கிற லைவ் டெலிகாஸ்ட பார்த்து அப்படியே திருதார்ஷனுக்கு விளக்குற மாதிரி. இது பகவத்கீதை முழுக்கதும் அப்படிதான். சஞ்சயன் வந்து திருதார்ஷனுக்கு சொல்றாரு அங்கன்னா நடக்குது. அந்த காலத்துல இந்த சிந்தனை நம்ம சிந்திச்சிருந்தா இதெல்லாம் எப்படிப்பா சாத்தியம்னு யோசிச்சிருக்கும். எப்போ பல 1000 ஆண்டுகள் முன்னாடி மகரிஷியோட சிந்தனையை பாருங்க. அங்க நடக்கிற விஷயத்த ஒருத்தர் உட்காந்து பாக்குறாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, எங்கேயோ நடக்கிறத நம்ம உட்காந்து தொலைக்காட்சியில பாக்குறது இல்லையா? ஆனா அப்போ அதை சிந்திச்சிருந்தா அதெல்லாம் நடக்கக்கூடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனா அதுதான் ஞானிகள், முக்காலம் அறிந்தவர். அவங்களுக்குள்ள எல்லா அறிவும் அதுதான் வாழறிவு, எல்லாம் அறிவு சொல்லிட்டு மகரிஷி வியாசர் போயிட்டாரு.
18வது நாள் போர் முடிவாயிடுச்சு. 2 பக்கமும் பாண்டவர்களும் கௌரவர்களும் போருக்கு வந்து இருக்கிறாங்க. மகாபாரதத்துல 18 அக்ரோனிய சைனியம் போருக்கு கலந்துக்குது. 18 அக்ரோனிய சைனியங்கள். இதுல இன்னொரு நுட்பத்தை நாம கவனிக்கணும். மகரிஷி வியாசருடைய அந்த சிந்தனை 9 என்ற அந்த எண்ணுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நியூமராலஜி எல்லாம் இப்போ வந்தது அப்படின்னு நினைக்கிறோம். மகரிஷி வியாசர் காலத்துக்கு முன்னாடி நியூமராலஜி இருந்தது அப்படின்றதுக்கு அங்க ஒரு உதாரணம். நீங்க ஒண்ணா எல்லாம் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா 9 என்ற எண்ணு தான் வரும். மகாபாரதத்துல 18 நாள் போர், 1 8 கூட்டினா 9. 18 அக்ரோனிய சைனியம் 1 8 கூட்டினா 9. ஒரே ஒரு அக்ரோனிய சைனியன்றதுன்னா 2,17,800 போர்ப்படைகள். அப்ப ஒரு அக்ரோனிய சைனியன்றது என்னது? குதிரைப்படை இருக்கும், யானைப்படை இருக்கும், கால்நடை படைகள் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு அக்ரோனிய சைனியம். அப்ப இதுல தேர்ப்படை எவ்வளவு தேர்ப்படை இருக்குது அப்படின்னா 21,700. 21,870 தேர்ப்படை. இந்த கணக்கை நல்லா பார்த்துனுவாங்க. தேர்ப்படை 21,870. குதிரைப்படை 65,600. 65,610. அதே மாதிரி குதிரைப்படை 21,870. கால்நடை படைகள் 1,09,350. இது பாருங்க, தேர்ப்படை 21,870. இதை கூட்டி பாத்தீங்கன்னா 9 வரும். அதை கூட்டி பாருங்க, 9 வரும். 21,870 கூட்டி பாத்தீங்கன்னா 9 வரும். அதுக்கு அடுத்தது தேர்ப்படை குதிரைப்படை 65,610. அதை கூட்டி பாத்தீங்கன்னா 9 வரும். யானைப்படை 21,870, அதுவும் 9 வரும். கால்நடை படைகள் 1,09,070, அதை கூட்டி பார்த்தாலும் 9 வரும். இது எல்லாம் சேர்த்துதான் ஒரு அக்ரோனியம். இது அப்படியே 18 அக்ரோனியம் சைன்யத்தோட கணக்கு பண்ணீங்கன்னா 39,36,600, அதை கூட்டி பார்த்தாலும் 9. மகரிஷி வியாசர் அந்த 9 என்ற எண்ணுக்கு அழியாத எண். நீங்க 9 என்ற எண்ணு கூட எண்ணாலும் அதை சேர்க்கும்போது கூட 9 தான். 9 9 18. 1 8 கூட்டிங்கன்னா 9. 9 9 3 9 27. 2 7 கூட்டிங்கன்னா 9. அதே மாதிரி 9 என்ற எண்ணு கூட எந்த எண்ணை நீங்க கூட்டினாலும், 9 தவிர எந்த எண்ணை கூட்டினாலும் அந்த கூட்டுகின்ற விடை கூட்டப்பட்ட எண்ணோட இதுக்கு வரும். உதாரணத்துக்கு 9 + 6 15. 1 5 கூட்டுங்க, அந்த 6 வந்துடும். அதே மாதிரி 1ல இருந்து 9 வரைக்கும் எல்லா எண்ணையும் கூட்டி பாத்தீங்கன்னா அதுக்கும் விடை 9. இன்னைக்கு குருதேவர் அதை அப்படியே கொண்டு வந்துட்டார். குருதேவரோட ஞான பாரத்துல பாத்தீங்கன்னா 9 எடுத்த உடனே அந்த 9 அதிகாரம் ஞான பாரத்துல, பருவம் 9 பருவம். பகவத்கீதையில 9 அத்தியாயம், 108 ஸ்லோகம். வியாசகீதையில 108 ஸ்லோகம். கிருஷ்ணகீதையில 54. கூட்டி பார்த்தா எல்லாம் 9. காரணம், ஞானிகள் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு கால்குலேஷன் படி நடந்துட்டு, அந்த கால்குலேஷன் எல்லாம் உணர்ந்தவர்கள் தான் ஞானி. என்ன கணக்கு? இந்த பிரபஞ்சம் போடுற கணக்கு, காலதேவன் போட்டு வைத்த கணக்கு. ஆனா நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, என்ன லாஜியா இருந்தாலும் சரி, இந்த யோகத்துக்குள்ள எல்லாம் அடங்கும். இந்த யோகத்துறைக்கு ஒருத்தவங்க இந்த யோகா அனுஷ்டானங்களை பழக ஆரம்பிச்சு யோகாசனம், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம் வரைக்கும் போயிட்டாங்கன்னா அங்க எதுவுமே அவங்க வேலை செய்யறதில்லை. எந்த நியூமராலஜியும் வேலை செய்யறதில்லை, எந்த அஸ்ட்ராலஜியும் வேலை செய்யறது. அது எல்லா கலைகளிலும் தோற்று போய் ஒடுங்கி போயிருக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குதுன்னா அது அந்த யோகியிடம் தான். யோகத்துறை அவ்வளவு அபாரமானது. அது ஒரு பிரம்மாஸ்திரம். அதனால நம்ம அதுலலாம் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. மகரிஷி வியாசர் ஒரு கணக்கு போட்டிருக்கிறார், ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கிறார். இன்னைக்கு நாம உடனே அந்த நியூமராலஜி படி நம்ம நம்பர் படி பேரை மாற்றி வச்சுக்கிறது, அஸ்ட்ராலஜி படி நம்ம வாழ்க்கையை மாற்றி, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த யோகத்துறைக்கு இந்த யோக நெறிகளை ஒருத்தர் ஒழுங்கா பழக ஆரம்பிச்சாங்கன்னா வாழ்க்கை அப்படியே
சீரா அமைதியா போகும். ஒன்னும் எதுக்கும் இது பண்ண தேவை, எதையும் தேடி ஓட தேவையில்ல. எதனாவது பண்ணணும்னா இது கரெக்டா இருக்குமா, இது சரியா இருக்குமா, எதுக்கும் பயப்பட தேவை. இந்த நேரத்துல எது ஆரம்பிச்சாலும் அது நல்லாதான். அது யோகிக்கே இருக்கிற ஒரு தனித்துவம், அது யோகத்துக்கே இருக்கிற ஒரு தனித்துவம். இப்படி 18 அக்ரோனிய சைனியம், கௌரவர்கள் பக்கம் 11, பாண்டவர்கள் பக்கம் 7. 18 அக்ரோனியம் சைனியம் போர் பண்ணு. எத்தனை பேர்? 18 அக்ரோனிய சைனியம் நான் சொன்ன பேர் 39,36,600 பேர். இத்தனை பேரு ஒரு குடும்ப பிரச்சனைக்காக, அண்ணன் தம்பி பங்காளிகள் இருக்கிற பிரச்சனைக்காக இத்தனை பேர் இவ்வளவு குலநாசம் நடக்கணுமா? குருதேவர் என்ன பண்ணிட்டாரு? இத்தனை பேர்லாம் ஒண்ணும் தேவையில்லை, தன்னோட ஞான வார்த்தை இவ்வளவுலாம் தேவையில்லை. இதுக்கு 39 லட்சம் பேர் அடிச்சுக்கிட்டு எத்தனை குடும்பம் அழியுது? அதனால என்ன பண்ணிட்டாரு? கௌரவர்கள் பக்கம் 253 பேர், பாண்டவர்கள் பக்கம் 45 பேர். இது தனிப்பட்ட விஷயம், குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம், அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை, சொத்து உனக்கா எனக்கா, அரசாட்சி உனக்கா எனக்கா, இது எதுக்கு பொதுமக்கள் சாகணும்? அதனால உன்னை சார்ந்த உன்னோட நெருங்கிய சகோதரர்கள், உன்னோட மனைவியை சார்ந்த உறவினர்கள் இவங்களுக்கு 253 பேரு. கௌரவர்கள் பக்கம் 100 பேரு, அந்த 100 பேரோட பிள்ளைகள் 100 பேர் புத்திரர்கள், அப்புறம் கௌரவர்கள்ல 100 பேரை தாண்டி 101 ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, துச்சலை. அப்புறம் அவங்களுக்கும் அவங்களுடைய கணவர் பிள்ளைகள், அதை தாண்டி பீஷ்மர், கர்ணன், துரோணர், இவங்க எல்லாம் சேர்த்து 253 பேர். பாண்டவர்கள் பக்கம் பார்த்தா பாண்டவர்கள், அவருடைய பித்திரர்கள், அவங்களோட மனைவியோட உறவினர்கள், மைத்துனர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 45 பேர். 45 பேர் 253 பேர், இவங்களுக்குள்ளதான் போர் நடக்கு. ஞான பாத்திரம் எழுதியிருக்கிறார். ஏன் எதுக்கு பொதுமக்கள் எதுக்கு சாகணும்? திருந்திய வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன். போர் தயாராயிடுச்சு, போர் முடிவாயிடுச்சு. இங்க அவர் கேட்கிறாரு சஞ்சய் கிட்ட, திருதாஷ்டன், ஏப்பா அங்க என்ன நடக்குது, என்ன நடக்குது, போருக்கு எல்லாம் தயாராயிட்டீங்களா, என்ன நடக்குது, சஞ்சய் கிட்ட கேட்கிறாரு. 2 பக்கமும் படைகள் நிக்குது. இந்த பக்கம் பாண்டவர்கள், இந்த பக்கம் கௌரவர்கள். தர்மம் என்ன பண்றான் அந்த நேரத்துல? தன்னுடைய ஆயுதங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு நிராயுத பாத்தீங்க கீழே இறங்குறான், தேர்தட்டுல இருந்து கீழே இறங்குறான். 2 கையும் கூப்பிக்கின்னு கௌரவர்கள் பக்கம் போறான். உடனே கௌரவர்களுடைய அந்த படை வீரர்கள்லாம் குடி அசைக்கிறாங்க. பயம் வந்துடுச்சுப்பா தர்மனும் தம்பிகளுக்கும். எத்தனை நம்ம 253 பேர் இருக்கிறோம், 45 பேர் எங்க போரிட போறோம்னு பயந்துன்னு வரான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோஷம் போடுறாங்க. அர்ஜுனனும் பீமனும், துரியோதனா, அர்ஜுனா, பீமன் கேட்கறான், அர்ஜுனா இந்த கோழைக்கு தம்பிமாரா நாம பிறந்தது, இப்படிப்பட்ட ஒரு கோழைக்கு தம்பிமாரா பிறந்துட்டோமே, எதுக்கு அவன் போறான், எதுக்கு போறான் இப்ப அவன், அவனை கூட நில்ல சொல்ல அவன் அப்படின்னு. கிருஷ்ணா உடனே சொன்னான், அர்ஜுனா, பீமா பொறுமையா இருக்குப்பா, பொறுமையா இருக்கு. தர்மர் அவர் ஆசி பெற பெறதுக்கு போற, போர் நடக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட ஆசி வாங்க போறார். அது ஒரு நல்ல நோக்கம், அது ஒரு நல்ல செயல்பாடு, அது நல்ல ஒரு ஒழுங்குமுறை. எங்க அந்த போர்ல வெட்டு 1 துண்டு 2 போற இடத்துல இந்த டிசிப்ளின், இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் பார்க்கறதுக்கு தர்மம் போறான். 2 கையும் கூப்பிக்கின்னு நேரா பீஷ்மருடைய அந்த தேர்க்கு போறான். பீஷ்மர் தேர்ல இருந்து அழகி வரார் பொறுமையா. 2 கையை கூப்பிக்கின்னு கால சாஷ்டாங்கமா விழுறான். விழுந்துட்டு எழுந்து, யாராலும் ஜெயிக்க முடியாத வீரரே, யாராலும் ஜெயிக்க முடியாத வீரரே, உங்களை எதிர்த்து போர் செய்யும் எங்களை மன்னிக்க வேண்டும், உங்களை எதிர்த்து போர் செய்யும் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று வர வழி இல்லை. பாண்டு மகாராஜாவுடைய புத்திரர்கள் நாங்கள் 5 பேர், எங்களுக்கு யாருமே துணை இல்லை, நாங்க பெற்ற பிள்ளைகளை தவிர எங்களுக்கு யாருமே துணை இல்லை, நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு துணை தர்மமும் பெரியவர்களின் ஆசியும் தான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாழ்வுன்னு சொல்லி காலில் விழறான். பீஷ்மரால அவருடைய தடுமாற்றார். தான் தூக்கி வளர்த்த குழந்தை, இந்த குழந்தைகளை போய் நம்ம இன்னைக்கு போர்ல நிக்க விட்டுட்டோமே, அவங்களை எதிர்த்து போய் நம்ம நிக்கிறோமே, கண்ணுல தாரையா கண்ணீர் வந்து தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. அது என்னமா மகரிஷி வியாசர் இந்த இடங்களெல்லாம் எப்படி அதை எழுதினார், இடத்துல அவர் கொண்டு வந்தார், குருதேவர் அதை எப்படி கொண்டு வந்தார்? அழுவுறார் பீஷ்மர் தர்மா, யுதிஷ்டா தர்மமே ஜெயிக்கும், தர்மமே ஜெயிக்கும். தர்மத்தை விட பெரிய அஸ்திரமோ, தர்மத்தை விட பெரிய பாதுகாப்போ இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, தர்மமே ஜெயிக்கும் யுதிஷ்டா.
அவர் எங்க நிக்கிறார்? அதர்மத்தின் பக்கம் நிக்கிறார். துரியோதன பக்கம் நின்னுங்கன்னு தர்மமே ஜெயிக்குன்றார். அடுத்தது நேரா தன்னுடைய ஆச்சாரியா துரோணர் கிட்ட போறான். தனக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியா துரோணர் கிட்ட போறான் ஆசீர்வாதம் வாங்க. துரோணர் இறங்கி வரார். குருதேவரே, உங்களை பெரிய குரு அபச்சாரம் பண்ண இருக்கிறோம். உங்களை எதிர்த்து போய் போரிட போறோம். இந்த அபச்சாரத்தை எங்களை மன்னிக்கணும். உங்களுடைய ஒரே ஒரு அஸ்திரத்துக்கு நாங்க யாரும் நிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு கூட உங்களோட போரிட வந்திருக்கிறோம். குருதேவரே, எங்களை மன்னிக்கணும் காலில் விழறோம். துரோணாச்சாரியார் தான் கத்துக் கொடுத்த தன்னுடைய மாணவர்கள் எல்லாருக்கும் வில்வித்தை சொல்லிக் கொடுத்தாரு. அவர் குரு. அந்த குருவை எதிர்த்து போரிடும் பொழுது அந்த குரு கிட்ட அவன் எப்படி பேசுறான் பாருங்க. உங்களுடைய ஒரே ஒரு வில்லுக்கு, உங்களோட ஒரே ஒரு அஸ்திரத்துக்கு நாங்க யாரும் நிற்க முடியாது. அது தெரிஞ்சு கூட உங்களோட போரிட வந்திருக்கோம். இந்த அபச்சாரத்தை எங்களை மன்னிக்கணும் குருதேவரே. துரோணர் பேசுறாரு. அவராலேயே முடியல. தர்மா, பொருட்கள் மனிதனுக்கு அடிமையாவதில்லை. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருட்களும் மனிதனுக்கு அடிமையாவதில்லை. ஆனா மனிதன் பொருட்களுக்கு அடிமையாகி விட்டான். அங்க ஒரு தத்துவம். நான் துரியோதனிடம் கடமைப்பட்டு போயிட்டேன்ப்பா, எனக்கு வேற வழி இல்லை. தர்மமே ஜெயிக்கும். தர்மமே ஜெயிக்கும். நீங்க துரியோதனிடம் அவர் கடன்பட்டு போயிட்டார். அவர் மட்டுமா, அங்க இன்னொரு நல்லவன் இருக்கிறான், கர்ணன். அவனும் அதே சூழ்நிலை தான். தன் தம்பிமார்கள் நினைச்சு கூட அங்க தவிச்சு நின்று இருக்கிறான். என்ன பண்றது இந்த போர்ல? குந்தி தேவி தன்னுடைய தாயும் தெரிஞ்சு போச்சு, பாண்டவர்களும் தன்னோட தம்பிமார்கள் தெரிஞ்சு போச்சு. ஆனா கடமைப்பட்டு போனான். நன்றிக்காக இருக்கிறான் கர்ணன். முடிஞ்சு போச்சு. தர்மா இவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருப்பியும் வரான். தேர்தட்டுல உட்கார்றான். எல்லாத்தையும் எடுத்து தேர்தட்டுல உட்கார்றான். கேக்குறான். திருதாஷ்டன் சஞ்சயிடம் கேட்கிறான், திருதாஷ்டா, முதல்ல அந்த அர்ஜுன விஷாத யோகத்துல முதல் ஸ்லோகத்துல முதல் வார்த்தையிலே சொல்லிட்டார் மகரிஷி, இது போரனோட முடிவு என்ன அப்படின்னு. திருதாஷா, சஞ்சயா, தர்ம பூமியான குருஷேஸ்வரத்தில் ஒருங்கே கூடியிருந்தவர்களும் யுத்தத்தை விரும்பிய என்னுடையவர்களும் பாண்டுவின் புதல்வர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான ஸ்லோகம்? எல்லாம் சமஸ்கிருதத்துலதான் வருது. ஆனா சமஸ்கிருதத்துல இருக்கிறத அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணிட்டார் குருதேவர். எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. குருதேவர் ஒருவேளை சமஸ்கிருதத்துல உரை விளக்கம் எழுதினா கூட இன்னைக்கு யாரும் அதை படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தமிழ்ல அந்த மொழிபெயர்ப்பு பண்ணி அழகா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தர்ம பூமியான குருஷேஸ்வரத்தில் அந்த முதல் வார்த்தை இதுலயே முடிச்சிட்டாரு மகரிஷி. இங்கே சொல்லிட்டார், இது என்ன பூமி? இது தர்ம பூமி. தர்ம பூமியில எது ஜெயிக்கும்? தர்மம் தான் ஜெயிக்கும். அது பகவத்கீதை ஆரம்பிக்கும் போதே முதல் வார்த்தையிலே இந்த முடிவை சொல்லிட்டார் மகரிஷி. திருதாஷ்டா சஞ்சயனிடம் கேட்கிறான், திருதாஷ்டா, சஞ்சயா, தர்ம பூமியான குருஷேஸ்வரத்தில் ஒருங்கே கூடியிருந்தவர்களும் யுத்தத்தை விரும்பியவர்கள் என்னுடைய பாண்டுவின் புதரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒரு வார்த்தையை கவனிக்கணும். இது தர்ம பூமி, ஒருங்கே கூடியிருந்தவர்கள், யுத்தத்தை விரும்பிய என்னுடையவர்களும். இந்த போருக்கு யார் காரணம்? அவனோட பிள்ளைகள். யாரோட பிள்ளைகள்? திருதாசனோட பிள்ளைகள், துரியோதன, அவனோட தம்பிமார்கள், சகுனி, இவங்க எல்லாம் பண்ண வேலைதான். அங்க போர் வந்துருக்கு. போற விரும்பினவே அவங்கதான். திருப்பமா போர் போடணும்னு கொடுத்து நிறுவனங்களே அவங்கதான். அதனால யுத்தத்தை விரும்பிய என்னுடையவர்களும் பாண்டுவின் புதர்வர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அடுத்த வரிதான் இந்த போருக்கே காரணம். தன்னுடைய தம்பி புதல்வர்கள் சொல்லல. என்ன அங்க சொல்றாரு பாருங்க மகரிஷி வைக்கிற வார்த்தையை பார்க்கணும். பாண்டுவின் புதல்வர்கள். நாமளே போறோம், சொந்தக்காரங்கிட்ட அண்ணன் தம்பியா பழகிறோம், இன்ட்ரோடியூஸ் பண்றோம், ஒருத்தவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றோம், நம்மளோட தம்பி புள்ள இல்ல அண்ணன் புள்ள. என்னன்னு சொல்றோம்? என்னோட தம்பி பிள்ளைங்க அப்படின்னு. அதை விட்டுட்டு அந்த தம்பியோட பேர் என்ன? சுப்பிரமணியம், கந்தசாமியம், இவர் கந்தசாமி பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா என்ன காட்டுது? அது என்ன சொல்லுது? திருப்பினைய காட்டுது. ஓஹோ, இவங்களுக்குள்ள ஏதோ சண்டை பொழுது, தம்பி புள்ள இல்லாம ஏதோ கந்தசாமி புள்ளன்றாரு. மகரிஷி பாருங்க, பாண்டுவின் புதர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த பிரிவினை தான் திருதாசனோட இந்த பிரிவினை தான் இந்த போருக்கே காரணம். உண்மையாலுமே பாண்டு அவன் தம்பியா நினைச்சிருந்து தன்னுடைய தம்பி பிள்ளைகள் தான் நினைச்சிருந்தானா இந்த போரே வந்திருக்காது. தன்னுடைய புத்திர பாசம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா சொத்து வரணும், தம்பிய ஒரு வேற்றொரு ஆளா நினைச்சதா
தான் அந்த ஸ்டேட்மெண்ட் அங்க போடுறார். பாண்டுவின் புதல்வர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள். சஞ்சய சொல்றார், கௌரவர்களின் பெரியவர்களும் மிக்க வல்லமை மிக்கவருமான பிதாமகன் பீஷ்மர் துரியோதனனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் வகையில் சிம்ம கர்ஜனையான்ற சங்கை முழங்கினா. யார் சங்கு ஊதி ஆரம்பிக்கிறது, போரை யார் ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த பக்கம் பீஷ்மர் ஆரம்பிக்கிறார். பீஷ்மர் சங்கை முழங்குறார். இந்த பக்கம் கிருஷ்ண தன்னுடைய வெள்ளை குதிரையில உட்கார்ந்து அந்த சங்கை இவர் முழங்குறார். போர் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பக்கமும் போர் முடிவாயிடுச்சு. அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணன், தேர முன்ன ஓட்டு, தேர முன்ன ஓட்டு. யார் யாரெல்லாம் நம்ம பக்கம் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா யார் யாரெல்லாம் என் கையில நீங்க சாக வந்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். தேர முன்ன ஓட்டு கிருஷ்ணா. கிருஷ்ணன் தான் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டணும்ன்ற முடிவு ஏன் வந்தது? கிருஷ்ணா பரமாத்மா. கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு எப்படி சொந்தமோ அதே மாதிரி துரியோதனனுக்கு சொந்தம். ஆனா இங்க ஏன் இந்த பக்கம் இவன் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறான்னா, போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே போர் முடிவாயிடுச்சு. போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணனோட சகாயத்தை பெருகிறதுக்கு தர்மம் பாண்டவர் அர்ஜுனன்கிட்ட சொல்றான், நீ போய் கிருஷ்ணன் கிட்ட அவங்களுடைய உதவி வாங்கிட்டு இருந்துக்கோ. ஏன்னா நமக்கு கிருஷ்ணனோட உதவி கண்டிப்பா தேவை. இதை தெரிஞ்சு போன துரியோதனன் என்ன பண்றான், கிருஷ்ணனை பார்க்க. ரெண்டு பேருமா போய் கிருஷ்ணனை பாக்குறாங்க. கிருஷ்ணன் அரிக்கோயில் இருக்கிறாரு. எழுந்துட்டு பாக்குறாரு, என்னப்பா எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பாக்குறாரு. இந்த மாதிரி போர் நடக்கும்போது உங்களோட உதவியை கேட்க வந்துடும் ரெண்டு பேரும் சொல்றானுங்க. ரெண்டு பேரும் சொல்லும் போது கிருஷ்ணன் சொல்றாரு, சரி உங்க ரெண்டு பேருக்கு நான் ரெண்டு இது கொடுக்குறேன். ஒண்ணு, நான் தனி ஆளா நான் எந்த எந்த எதுவும் எடுக்க மாட்டேன், எந்த அஸ்திரங்களும் எதுவும் எடுக்க மாட்டேன், சும்மா தனி ஆளா நிற்பேன். அது வேணுமா? அல்லது என்னுடைய படைகள், என்கிட்ட இத்தனை அக்ரோடைய சைனியங்கள் இருக்கு, இல்ல இது வேண்டுமா? யாருக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், கிருஷ்ணா நீ வந்தா போதும், எனக்கு வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, உன் படைகள்லாம் எனக்கு தேவையில்லை, நீ வந்தா போதும் கிருஷ்ணன் கிட்ட சரண்டர் ஆயிடுறான். துரியோதனன் என்ன பண்றான், உன்னோட படைகள் போதும், ஒன்ன வச்சு நான் என்ன பண்ண போறேன், உன்னோட படைகள் போதும் நான் வாங்கி போயிருப்பேன். இது இங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். கிருஷ்ணன்றது ஒரு கடவுள் கதாபாத்திரம். மனிதன் தர்மத்தின் பாதையில எப்ப போறானோ கடவுள் அவன் கூடவே நண்பனா இருக்கிறார், அவன் கூடவே இருக்கிறார். அதர்மத்தின் பாதையில இருக்கிறவனுக்கு கடவுள் எதிரில் இருந்தா கூட அவனோட அனுகிரகம் கிடைக்க போறதுல அந்த அனுகிரகம் வேணும்ன்ற சிந்தனை இவன் வரப்போதில்லை. ஏன் இவன் கேட்டுக்கலாம்ல, இவனுக்கு அந்த வாய்ப்பு அமையல. கிருஷ்ணனோட படைகளை மட்டும் வாங்கி போறான். இவன் கிருஷ்ணனை கடவுளையே கூட வச்சுக்கிறான். அதனால அவனுக்கு தேர் ஓட்டுறார், அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறார். இந்த தேர் என்னும் போது நம்மளுடைய வேதங்கள்ல எஜுர்வேதத்துல கதோ உபநிஷத்துல சொல்லுவாங்க, இந்த உடம்பு என்பது ஒரு தேர். இந்த மனித உடம்பு ஒரு தேரா வைக்கிறான். இந்த 5 குதிரைகள், 5 புலன்கள், அந்த குதிரைகளை இருக்குது அந்த சாட்டி, அது மனம். அந்த தேர்ல உட்கார்ந்துருக்கிறான் பாரு, ஜீவாத்மா, தேரை ஓட்டுபவன். அதை தாண்டி அந்த தேரோட அதிபதி ஒருத்தன் இருக்கிறான், பரமாத்மா. எப்படி இந்த உடம்பினுடைய தத்துவத்தை ஒரு தேருக்கு விடுகிறாங்க பாருங்க வேதங்கள். இந்த வேதங்களும் உபநிஷம் அதோட சாராம்சம் தான் மகாபாரதம், அதோட சாராம்சம் தான் பகவத்கீதை. எங்கிருந்து எடுத்தார் காசர்? எல்லாம் அங்கிருந்தா எடுத்தார். அந்த தேரை ஓட்டுறோம், அந்த குதிரையை சரியா ஓட்டமா போனா என்ன ஆகுது, இந்த 5 குதிரைகளை எடுத்து போய் தேரை கவுத்து. அதே மாதிரிதான் நம்மளுடைய புலன்கள். தாறுமாறா இந்த புலன்களை ஓட விட்டோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு கொண்டு போகுது. எல்லா இடத்துலையும் தோல்வி, எல்லா இடத்துலையும் தடுமாற்றம். இந்த புலன்களை நெறி செய்த போது என்ன ஆகுது, வாழ்க்கை சீராப்பு. அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா தேர முன்ன ஓட்டு, யாரெல்லாம் என் கையில சாக வந்துறான் நான் பார்க்கணும். தேர் முன்ன வேகமா போய் நிக்குது. தேர் வேகமா போய் முன்னாடி நிக்குது. தேர்தட்டுல இருந்து எழுத அர்ஜுனன் பாக்குறான். யாரு? தன்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், தன்னுடைய தூக்கி வளர்த்த தன்னுடைய பாட்டனார், தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு, இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு கலங்கி போறான். என்ன இது, இவங்களெல்லாம் கொண்டுட்டு அந்த ராஜ்யம் நமக்கு வேணுமா? கிருஷ்ணா, வாசுதேவா, கெடுதலை விளைவிக்கக்கூடிய சகுனங்களை நான் பார்க்கிறேன், கெடுதலை விளைவிக்கக்கூடிய சகுனங்களை நான் பார்க்கிறேன். இவங்களெல்லாம் கொண்டுட்டு அந்த ராஜ்யம் நமக்கு வேணுமா கிருஷ்ணா? இதெல்லாம் கொண்டுட்டு அந்த ராஜ்யம் வேணுமா? இந்த அர்ஜுனனுக்கு வந்த அந்த சிந்தனை தான் பகவத்கீதையே. இப்ப சாதாரண ஒரு மனிதனா இருந்தா எப்படி யோசிப்போம்? சாதாரண மனிதர்கள் எப்படி யோசிப்போம்? இத்தனை பேரை நாம கொல்ல போறோம்னு நினைக்க மாட்டோம். இத்தனை பேர் என்ன கொல்ல வந்திருக்கிறானுங்க அப்படித்தானே யோசிப்போம். பாரு, என்ன கொல்றதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறானுங்க பாரு. ஆனா அர்ஜுன் அப்படி யோசிக்கல. இத்தனை பேரை கொண்டுட்டு அந்த ராஜ்யத்தை நம்ம அடையணுமா? இந்த சிந்தனை தான் பகவத்கீதை.
எங்க எங்க போய் மகரிஷி சிந்திக்க வைக்கிறார் பாருங்க. அவனுடைய அந்த விவேகம், அவனுக்குள்ள இருக்கிற அந்த இறக்க குணத்தை அங்க காமிக்கிறார். அதான் புத்தியின் இயக்கம், நடுநிலையினுடைய இயக்கம், தாமச குணம், விஞ்ஞானம், இது எல்லாம் அந்த நடுமடத்தினோட ஆதிக்கம். அர்ஜுனன் வேணாம் கிருஷ்ணா, வேணாம், இத்தனை பேரை நான் கொல்றதுக்கு பதிலா ஒரு நிராயுத பாணியா நிக்கிறேன், கையில எந்த ஒரு எதுவும் இருக்க நிராயுத பாணியா நிக்கிறேன். இப்ப கூட திருதாசனுடைய மக்கள் என்னை கொன்றாங்க அப்படின்னா அதுவே எனக்கு பெருமையை சேர்க்கும். ஏன்னா அப்ப நிராயுத பாணியா இருந்தாதான் அவனை கொல்ல முடியும். அர்ஜுனன் மட்டும் கையில வில்லோட ஏதாவது இருந்தான் அப்படின்னா அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. வில்லிபுத்திர ஆழ்வார் அர்ஜுனோட வீரத்தை சொல்றாரு, வகுப்புல பார்த்தோம். அவரு பீஷ்மர் வந்து கணக்கு போட்டு சொல்றாரு யார் யாரோட வீரம் என்ன அப்படின்னு. ஒருபடை அடங்க மலையும் புவியும் வானோடு புறந்தரந்த இருந்த உலகம் வெறுமர புனைந்து ஒரு கணத்திலேயே வெல்வான் விஜய் என்று எனவோ. இங்க இருக்கிற படைகள் வான உலகம், பூலோகம், இது எல்லாத்தையும் ஒரே ஒரு கணத்துல வெல்லக்கூடியவன் அர்ஜுனன். அப்பேற்பட்ட அர்ஜுனன் கலங்கி நிக்கிறான். என்ன இது? சதுர்பத்திரம் மன்னிக்கும் தன்மை உள்ள வீரம் பார்ப்பேன், தியாகத்தோடு கூடிய செல்வம், அகந்தை இல்லாத ஞானம், மன்னிக்கும் தன்மை உள்ள வீரம், இது எல்லாம் சதுர்பத்திரம். அது 4 இது சொல்லுவாங்க. அந்த 4 இது என்னது? பிரியமான சொற்களோடு செய்யப்படும் தானம் ஒண்ணு, பிரியமான சொற்களோடு செய்யப்படும் தானம் ஒண்ணு. ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அது என்ன பிரியமையா ஒரு தானம் பண்றோம்னா கரும இருக்கக்கூடாது. அந்த மனசு அந்தராத்மாவில இருந்து அப்படியே எடுத்து கொடுக்கணும் எது கொடுத்தாலும். அதனால பிரியமான சொற்களோடு செய்யப்படும் தியானம், அகந்தை இல்லாத ஞானம். தனக்கு அறிவு இருக்குது, தனக்கு ஆற்றல் இருக்குதுன்றதால அந்த ஞானத்துல அகந்தை இருக்கக்கூடாது. என்னைக்கு அகந்தை இருக்குதோ அந்த ஞானம் அவனை விட்டு போயிடும். அதனால அகந்தை இல்லாத ஞானம், மன்னிக்கும் தன்மை உள்ள வீரம். வீரம் அர்ஜுனன் எவ்வளவு பெரிய வீரன்! ஒரே ஒரு ஜனத்துல கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் எந்த முயற்சி இல்லாம அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையவன். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம், இவெல்லாம் கொண்டுட்டு அந்த ராஜ்யம் நமக்கு வேணுமா? மன்னிக்கும் தன்மை உள்ள வீரம், தியாகத்தோடு கூடிய செல்வம், இது 4 சதுர்பத்திரம். நீங்க மன்னிக்கும் தன்மை உள்ள வீரத்துல அர்ஜுனன் கலங்கி போய் நிக்கிறான். என்ன பண்றது? தேர்தட்டுல உட்காந்துட்டான். இது ஒரு பெரிய கலக்கம். இந்த கலக்கம் தான், இந்த கலக்கத்துல உக்காந்தவனுக்கு மகரிஷி என்ன சொல்ற, இதுதான் பகவத்கீதை. எங்க எடுத்துன்னு மகரிஷி வியாசன் நிறுத்துறார் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு இடத்துல எடுத்துன்னு ஒரு உபதேசத்தை கொடுக்குறார். அவனுக்கு கொடுக்க போற உபதேசம் இல்லை, இது உலக மக்கள் ஒருத்தருக்கு கொடுக்க போற உபதேசம். வர ஒரு ஸ்லோகமும் ஒரு மனிதர்கள் கொடுக்க வேண்டிய உபதேசம். ஏன் நம்ம வாழ்க்கையில அர்ஜுனனுக்கு மட்டுமா கலக்கம் வருது? நம்ம வாழ்க்கையில ஒரு செயலம் வரும்போது நமக்கு கலக்கம் வந்துச்சு, ஒரு கன்ஃபியூஷன். ஒரு முடிவை எடுத்துட்டா அந்த முடிவுல நம்மளால ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லை. ஒரு முடிவை எடுத்துட்டு அதுல போனா அதுல பின்வாங்குறோம், அதை செய்ய முடியல, தடுமாறுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யோக அறிவோட, உடற்கூற்று அறிவோட இதுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள், வாழ்க்கையில நடக்கிற செயல்பாடுகளுக்கு முக்கியமான காரணம் எதுனா அவனுடைய சுவாசம். நம்மளுடைய சுவாசம் இருக்குது பாருங்க, இந்த சுவாசம் சீரானா ஒரு மனிதனுக்கு அந்த கலக்கம் வர்றதே இல்லை. ஆனா இந்த சுவாசம் சீரா இருக்க மாட்டேது. ஏன்னா பூர்வ ஜென்மத்தினோட மனப்பதிவுகள் எடுத்துதான் இந்த உடம்புல ஒரு இயக்கமும் நடக்குது. இது இந்த நுட்பத்தை நாம புரிஞ்சுக்கினா பிரபஞ்சமே இது போலதான் நடக்கும். மகரிஷி எவ்வளவு பெரிய விஷயத்த அங்க சொல்ல வராரு நமக்கு தெரிய வருது. நம்ம ஒரு செயலையும் செய்யறோம்னா எப்படி செய்யறோம்? பூர்வ ஜென்மத்தினோட மனப்பதிவுகளோட செய்யணும். மனப்பதிவுகள் எங்க பதிவாயிருக்குன்னா புத்தி என்ற ஜீவாத்மாவில பதிவாயிரும். ஒரு மனிதன் மரணமாவனா இறக்குறான்னா உடம்பு இழந்து போச்சு. ஆனா அவன் செய்த கர்ம வினைகள் எதுவுமே அழியறதில்ல. மற்ற ஜீவாத்மான் ஆத்மான் அது மீண்டும் என்ன பண்ணுது? அவன் மரணமாகும் போது அவன் கற்ற வித்தை, செல்வம், சாமர்த்தியம் எல்லா அறிவும் அழியாம மீண்டும் ஒரு பிறவி. இந்த பதிவு படிதான் உடம்புல ஒரு இயக்கமும் நடந்தது. நம்மளுடைய ஜீவாத்மா பரமாத்மாவோட கால்குலேஷனை பாருங்க. ஒரு மனிதனுக்கு உடம்பு நல்லா இயங்குது, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்குதுன்னா அவன் சுவாசம் சீரான் நடக்கும்.
ஏன்னா இந்த சுவாசம் நம்ம உடம்புல இடை பிங்களையோட சம்பந்தப்பட்டிருக்குது. இந்த இடை பிங்களை 6 ஆதார கம்பங்களோட தொடர்புபட்டிருக்குது. இந்த இடை பிங்களையோட 6 ஆதார கம்பங்களும் மூளையில 96 தத்துவங்களோட தொடர்புபட்டிருக்குது. இந்த இயக்கம் தான் ஒரு மனிதன் அப்படி இயக்க வைக்குது. என்ன பண்ணுது பாருங்க, நம்ம உள்ள இருக்கிற ஜீவாத்மா அந்த பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி, பரமாத்மா பதிவுக்கு ஏற்ற மாதிரி இவரோட சுவாசத்தை மாத்துது. முதல்ல பெரிய ஒரு நுட்பம். இது வந்து பிரம்ம ரகசியம், யோக ரகசியம் சொல்றதெல்லாம் இதுதான். அதெல்லாம் குருதேவர் நமக்கு எப்பயோ உடச்சிட்டு போயிட்டார். இங்க ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு பாமரனுக்கு கூட எல்லாம் தெரியற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். நமக்குள்ள இருக்கிற பதிவுகளை என்ன பண்ணுது நம்ம ஜீவாத்மா, இவன் இந்த காரியத்தை இப்படி செய்யணும், இந்த காரியத்துல இவன் வெற்றி அடைய வைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் சுவாசத்தை நடக்க வைக்கணும். ஏன்னா நம்மளோட இடது பக்கம் சுவாசம் வலது பக்கம் மூளையோட தொடர்புபட்டு இருந்து, வலது பக்கம் சுவாசம் இடது பக்கம் மூளையோட தொடர்புபட்டு இருந்து, இந்த காரியத்தை இவன் இப்படி செய்யணும், தடுமாறணும்னா அதுக்கேற்ற மாதிரி சுவாசத்தை நடக்க வைக்கணும். அந்த சுவாசத்தின்படிதான் உடம்புல இருக்கிற ஒரு இயக்கமும் நம்ம செய்கின்ற ஒரு செயலும் தொடர்பு. இங்க நாம என்ன பண்றோம் யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் மூலியமா அந்த பதிவுகளையே மாத்தக்கூடிய வல்லமையான இந்த பிராணாயாமத்தை பண்றோம். இந்த பிராணாயாமத்தை பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற ஜீவாத்மா ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுது. இது என்ன பண்றோம், அகேன்ஸ்டா நாம என்ன பண்றோம், அந்த பதிவோடு போய் அங்க போரிடும். இங்க நடக்கிற போற பாருங்க, இதோட போய் போரிடும். அப்ப அந்த பிராணாயாம கலை நாம் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உள்ள இருக்கிற கர்ம வினைகள் மாறி போகுது, தேய்ந்து போகுது, மாறி போகுது. ஒரு காலத்துல கர்ம வினைகளே இல்லாத போகுது. அப்போ ஏற்கனவே இருந்த அந்த பதிவுகள் ரொம்ப ஆழமான பதிவுகள் தான் என்ன பண்ணும், இவன் செய்கின்ற அந்த மூச்சு ஏக்கம் இப்படி நடந்தாதான் இடது பக்கம் சுவாசம், வலது பக்கம் மூளை. இப்ப ஏதோ ஒரு காரியம் செய்ய போறான், இந்த காரியம் அவன் இல்லப்பா, அவன் கர்மவினைகள் படி அவன் அந்த காரியத்துல தோக்கணும்னு இருக்குது, அவன் சுவாசத்தை மாத்துப்பான். யார் மாத்துறான்? நம்மளுக்கு எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி சுவாசம் ஓடுறது இல்லையே. சில நேரம் இடது பக்கம் ஓடுது, சில நேரம் வலது பக்கம் ஓடுது, சில நேரம் 2 பக்கமும் ஓடுது. 2 பக்கம் ஓடுதுன்னா அது சுழிமன சுவாசம், சூன்ய சுவாசம். ஆனா 2 பக்கம் நடக்கிறது இல்ல. இந்த காரியத்துல அவன் தோல்வி அடையணும்பா, சுவிட்ச மாத்தி போடு. ஆனா சுவாசம் மாறி போனா அங்க தடுமாறணும். என்னன்னு தெரியலையே, தடுமாற்றம் நடக்குது, என்னால சரியா செய்ய முடியல, கடைசி நேரத்துல பதட்டம் ஆயிடுச்சு, மனம் குழம்பி போச்சுன்றான். ஆனா உள்ள என்ன நடக்குது, அவனுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மா போட்டு வந்த கால்குலேஷன், அது யார் போடுறா? எங்கேயோ கடவுள் வெளியே இருந்து நம்ம நம்பின்னு உட்காந்துருக்கோம். பரமாத்மா நமக்குள்ளே இருந்து இந்த சுவிட்சை மாத்தினே இருக்கிறார். இந்த 96 தத்துவங்களை மாத்தி இயக்கி நம்ம சுவாசத்தை மாத்தினே இருக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த சுவாசத்தை நம்ம பிராணாயாம கதியில பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சுவாசம் சீரா. இங்க போய் இவன் தடுமாறுறோம், தோல்வி அடையணும்னு ஒருத்தனோட விதிப்பதிப்படி இருக்குது அப்படின்னா, இவன் என்ன பண்றான், காலையிலே உட்காந்து பிராணாயாமத்தை பண்ணிடுறான். குருதேவர் சொல்லி கொடுத்த யோக நெறிகளையும் மூச்சு பயிற்சியும் பிராணாயாமம் பண்ணிட்ட போது என்ன ஆகுதுன்னா, அந்த விதி தோத்து போகுது. அந்த இடத்துல என்னப்பா, நாம ஏதோ எக்ஸிக்யூட் பண்ணோம்னு நினைச்சோம், சுவாசத்தையே மாத்திட்டானேப்பா. யார்ப்பா இவனுக்கு சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுத்தா? குருதேவா, பரம்பொருளே, இந்த ஏழை ஈண்டெடுத்த பிரம்ம சாட்சாத் கரமே, உலக மாயை, உறவுகள் மாயை, இங்கு உள்ளதெல்லாம் மாயை, இந்த மாயத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாயங்களுக்கிடையே தேவரை மற்றும் நிஜமாக பார்க்கும் பார்வை தந்த ஐயனே சரணம், மறுப்புள்ளே சரணம், ஆறு உயிரே சரணம், வேற வழி இல்லை, வேற மொழி இல்லை, எல்லாம் எங்கும் வேற ஒண்ணுமே இல்லை. வேறுபட்ட ஒரு தெய்வீகமான கலக்கைய கொடுக்க யாரால முடியும்? குருதேவரால மட்டுமே முடியும். குருவடி சரணம், திருவடி சரணம், அருளடி சரணம், அமுதடி சரணம், பொருளடி சரணம், பூவடி சரணம், இருள்தனில் இருந்தே ஒளிதனுக்கு அனுப்பும் ஒரு வடி சரணம், ஒரே வடி சரணம். குருதேவர் கிட்டது ஒருத்தன் பிராணாயாமம் வாங்குறான்னா அதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன் என்ன நடக்குது? நான் சொன்ன மாதிரியா இந்த கர்ம வினைகளே மாறப்படுது. அந்த சுவாசம் மாறி போச்சுன்னா அவன் விதியை மாத்திட்டான். விதியை மாற்றக்கூடிய ஒரே ஒரு உபாயம் அந்த யோகம் தான், பிராணாயாமம் தான். அததான் அர்ஜுனனுக்கு அங்க கொடுக்க வராது மகரிஷி. எவ்வளவு பெரிய விஷயத்தை மகரிஷி வியாசர் அந்த பகவத்கீதையில கொடுக்க வர்றாரு. ஆனா அதை மறைச்சிட்டு நம்ம பகவத்கீதையை படிச்சா இது மகரிஷி வியாசருக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? தவஞானி திருமூலருக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? இந்த மனித ஜென்மம் மனித நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தெய்வ நிலை அடைந்த அவன் முக்தி என்ற இலக்கை அடையிறதுக்கு இவ்வளவு பெரிய யோக தத்துவத்தை கொடுத்து, அந்த யோக தத்துவத்தை விட்டுட்டு வெறும் கதைக்கு மட்டும் முக்கிய கொடுத்து அந்த கதையோட போய் நம்ம படிக்கிறது என்ன பயன் இருக்கு? எவ்வளவு பெரிய ஒரு கலை, எவ்வளவு பெரிய ஒரு கலை அப்படின்னு அந்த அர்ஜுனனுக்கு கொடுக்குறார். யோகத்தை விட ஒரு உயர்ந்த தத்துவம் நான் சொன்ன மாதிரியா அது நமக்குள்ள என்ன பண்ணுது? இப்ப பாத்தீங்க
அதுவும் அந்த பிராணாயாமத்தை வருஷம் 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 அதை ஆரம்பிச்சு மூச்சுக்கு 6 வகை பாடமடி ஞான முதல்வன் கற்பித்த போதங்கடி பேச்சுக்கு மேல் பிராணாயம் அடி இந்த பேதைக்கு அவன் தந்த பிரேமை. அப்பா 6 வகையான மூச்சு பயிற்சி, இந்த 6 வகையான மூச்சு பயிற்சி பண்ணியே இப்பயும் சுவாசம் மாறி போச்சு, சுவாசம் மாறி போய் நுரையீரல் சரியா போச்சு, உடம்புல இருக்க நோய் நொடிகள் எல்லாம் போச்சு. அடுத்து நீ என்ன பண்ற? விதியினோட போராடினுங்கிற அந்த போராட்டத்துல உனக்கு ஒரு பெரிய பிரம்மாஸ்திரமா யோகா இருக்கு, உனக்கு காக்கக்கூடிய, உனக்கு அருளாசி கொடுக்குற குரு இருக்கிறார். இது ரெண்டும் ஒருத்தனை கிடைச்சு போச்சுன்னா வாழ்க்கையை ஜெயிச்சுனா இது மேல ஒண்ணுமே இல்லை. அதை மகரிஷி அங்க நிலை நிறுத்துறார். அப்பேற்பட்ட அந்த யோக தத்துவத்தை தான் அர்ஜுனனுக்கு கொடுக்க போறார். அவன் கலங்கி போயிருக்கிற அர்ஜுன விஷாத யோகத்துல, சாங்கிய யோகத்துல அடுத்து என்ன 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 சொல்ல வராருன்னு அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அர்ஜுன விஷாத யோகம் முடிச்சது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா அதை கேட்கணும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே. ஸ்ரீ குருவே நம. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஒன்றும் இல்லையா, ஒரு வாட்டி வியாசகீதை, ஸ்ரீகுரு கீதை, கிருஷ்ணகீதை என்ன வித்தியாசம்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்க. ஸ்லோகங்கள் மட்டும் மாறுமா இல்ல என்ன அதுல இருக்க கண்டென்ட்லயே மாறுமா? ஸ்ரீகுரு கீதைன்றது வந்து தனி, அது குருதேவருக்கே எழுதப்பட்ட ஒரு நூல். ஸ்ரீகுரு கீதை வியாசரோட படைப்பு, குருதேவருக்காக எழுதிய ஒரு நூல். இதுல வியாசகீதை வந்து 108 ஸ்லோகம். அது வந்து பகவத்கீதையோடைய 108 ஸ்லோகத்தை குருதேவர் கொடுத்திருக்கிறார். அது இன்னும் கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருக்குது. ஒரு கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் படிக்கிறதுக்கு அந்த 108 ஸ்லோகத்தை கம்மியா பண்ணி 54 ஸ்லோகமா கிருஷ்ணகீதை கொடுத்திருக்காரு. அது ஒரு நூல் இருக்கு, சின்ன நூல். ஆமா ஆமா ஐயா, சரிங்க, அதுதான் கேட்டேன். இந்த கிருஷ்ணகீதையும் வியாசகீதையும் படிச்சு பார்த்தா எதை குருதேவர் விட்டுருக்காரு, எதை சேர்த்துருக்காருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அதை சாமர்த்தியமா அந்த 54 லெட்னு வந்து அது முழுமை பெற செஞ்சிருப்பார். அதனால நாம இப்ப பாடத்துல இருக்குது நமக்கு வியாசகீதை, நம்ம வந்து ஒரு ஸ்லோகமா பார்த்தோம். சரிங்க சரிங்க. ஸ்ரீ குருவே நம. சரிங்க, ஸ்ரீ குருவே. சரி, யாருக்கும் எந்த கேள்விகள் இல்லை அப்படின்னா இந்த வாரம் நம்ம வகுப்பு முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் சாங்கிய யோகம், சாங்கிய யோகத்துல சந்திக்கலாம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடம் பிறந்த அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் வளரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.